வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேர்ஷா பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு நம்ப அதாவது ஹவுஸ் ஆல்ட்ரேஷன் வீடு வச்சிருப்பீங்க. ரொம்ப காலமா ஆயிருக்கும். இல்ல இருக்கக்கூடிய வீட்ல நீங்க ரூம் வந்து சின்ன சைஸா இருக்கும். அது கொஞ்சம் பெருசு பண்ணுவீங்க சில நேரங்கள்ல. இல்ல கிட்சன் சின்ன சைஸா இருக்கும். பின்பக்கம் இடம் இருக்கும். அது கொஞ்சம் பெருசு பண்ணக்கூடிய நெனைப்பீங்க நீங்க. பெட்ரூம் பெருசு பண்ண நெனைப்பீங்க. இது போல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களா வீட்ல? நெறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணும்போது கவனமாக கடைபிடிக்க வேண்டிய வாஸ்து என்ன விஷயம்? அப்படின்றத தான் பதிவுல பார்க்க போறோம். அதுக்கும் வாஸ்து பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். நீங்க ஒரு புது வீடு கட்டும்போது கூட சில நேரங்கள்ல கரெக்ட்டா பண்ணிடலாம். ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்ட நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஆல்ட்ரேஷன் பண்றீங்க. இல்ல அந்த வீட்ட வந்து விரிவாக்கம் பண்றீங்க. பக்கத்துல புதுசா இன்னொரு பிளாட் வாங்கியிருப்பீங்க. இந்த வீட்டோட சேர்த்து அந்த இடத்தையும் சேர்த்து வீடு கட்டப் போறேன். இடம் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது பண்ணுவீங்க. அப்பதான் நெறைய விதமான விஷயங்கள் என்பது ஏற்படும். 2 விதமான ப்ராப்ளம் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1 இருக்கக்கூடிய பிரச்சனையே ஏதாவது நிவர்த்திகளும் பண்ணலாம். இல்ல புதிய விதமான வாஸ்து தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். இந்த ஹவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வொர்க் மூலமாக. அதனால ரொம்ப கவனமாக வாஸ்து கன்சல்ட்ட கூட்டு வச்சு தான் ஒரு விஷயங்கள் என்பது பண்ணணும். அதுல என்னென்ன தவறுகள் பண்றீங்க அப்படின்றது தான் இப்ப இந்த பதிவுல நம்ம பேசப் போறோம். இது எல்லாமே அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான். ஏன்னா பல இடங்கள் நான் ஹவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன நேரடியா கூட்டு பார்த்துருக்காங்க. இல்ல ஹவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது போல பிரச்சனைகள் வந்திருக்கு சார். இப்பதான் புதுசா ஹவுஸ் ஒர்க்ன்றது நான் பண்ண ஒரு 3 மாசம் தான் ஆவுது. இன்னும் ஒரு 3 மாசத்திலே விபத்துகள் ஏற்பட்டுருச்சு. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் குடுத்துருச்சு. கணவன், மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? என்ன தவறுகள் பண்ணா இது போல பிரச்சனைகள் இருக்கும்? நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கரெக்ட்டா கவனிச்சு பார்க்கணும்ன்றத தான் இந்த பதிவில் நம்ம பேசப் போறோம். பொதுவா சில பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் என்னோட வீட்ல பின்பக்கம் ஒரு காம்பவுண்ட் ஒரு சின்ன பகுதி தான் இடிச்சேன். உடனே என் பையன் உடம்பு சரியில்லாம போயிட்டான். இல்ல விபத்துக்கு ஆளாயிட்டான். அப்படின்றதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. என் வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சு அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன? உண்மையா வாஸ்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்லப் போறேன். இப்ப நீங்க ஒரு வீட்ல என்பது வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இப்போ நான் ஒரு அமைப்பு போடுறேன் பாருங்க. கன்டினியூஸா பிளாட் இருக்கு. ஒரு பிளாட்டு, ஒரு பிளாட்டு, இங்க 1, இங்க 1 இருக்கு. ரோடு வந்து இந்த பக்கம் போகுது. ஃபுல்லா ரோடு போகுது. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட் இந்த பக்கம் வெஸ்ட். இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கங்க. நீங்க இந்த 1ஆம் நம்பர் பிளாட். இது 1 இது 2ன்னு வச்சுக்கங்க. இது 2ஆம் நம்பர் பிளாட்ல இருந்து வசிக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு தெரு போகுது. இங்க ஒரு ரோடு போகுது. இங்க ஒரு ரோடு வருது. இதுதான் போதுன்னு வச்சுக்கங்க. இங்க தான் வசிச்சுட்டு இருக்கிறீங்க. இங்க ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கீங்க. நல்லபடியா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பணம் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல குடும்பத்தில பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த எதுவுமே கிடையாது. நல்லபடியா இருந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல, இந்த பின்பக்கம் எம்ப்டி பிளாட் தான் அங்க வந்து விலைக்கு என்பது வருது. அத நீங்க சேர்த்து வாங்கிட்டீங்க. சேர்த்து வாங்குனதன் காரணமாக, இதையும் நம்ம சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி காம்பவுண்ட போட்டுறலாம்ன்னு சொல்லி, இந்த காம்பவுண்ட இங்க நீங்க இடிக்கிறீங்க. இடிச்ச உடனே என்ன ஏற்பட்டுரும்? இந்த இடத்துல வெயிட் குறையுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த நார்த் பக்கம் வெயிட் ஏறிடும். ஒரு விஷயத்த நீங்க இடிக்கிறீங்கன்னா, எல்லாமே வாஸ்துல அப்ளை ஆகும். சரிங்களா? அததான் சில பேர் சொல்லுவாங்க. காம்பவுண்ட இடிச்ச உடனே பிரச்சனை குடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பகுதி நீங்க இடிச்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வடக்கு பக்கம் வெயிட் ஏறுன மாரி கணக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக் குடும்ப நபர்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக பாதிப்பு. வீட்டு தலைவருக்கு இல்ல ஆண் வாரிசுகள்ல கண்டிப்பாக ஒரு பாதிப்புகள் கண்டிப்பா குடுத்துரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? இந்த இடத்துல நார்த் பக்கம், நார்த் ஈஸ்ட் பக்கம் இல்ல ஏதாவது சின்னதா ஒரு பள்ளம் தோண்டிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த இடத்த பள்ளம் தோண்டிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இந்த காம்பவுண்ட்ல நீங்க கைய வைக்கணும். அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க இப்ப இருக்குல்ல புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்கல்ல, அதையும் சேர்த்து காம்பவுண்ட போட்டுட்ட பிறகு நீங்க இந்த நடுவுல இருக்கிற காம்பவுண்ட உடைக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் இல்ல. இல்ல நான் ஃபர்ஸ்ட் எதுவுமே பண்ணாம இந்த காம்பவுண்ட உடைச்சிடுறேன். அதுக்கப்புறம் காம்பவுண்ட போடுறப்ப பிரச்சனை குடுத்துரும். இந்த விஷயத்த கவனமா நம்ம பார்க்கணும். அதே போல நீங்க சேர்த்து இப்ப காம்பவுண்ட் போட்டீங்க. அப்பயும் சில நேரங்கள்ல பிரச்சனைகள குடுத்துரும். காரணம், இதுக்கு முன்னாடி இருக்க 2ஆம் நம்பர் பிளாட்ல இருந்த வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெருக்கூத்துலாம் எதுவும் கிடையாது. இது 3ஆம் நம்பர் பிளாட்ன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க சேர்த்து வாங்கிட்டீங்க. சேர்த்து வாங்கிட்ட பிறகு, இங்க ஒரு ரோடு வருது பாருங்க. இந்த ரோடு வந்து இப்படி குத்துது. இந்த தென்கிழக்கு, கிழக்கு அக்னி மூலை கிழக்குல வந்து நீச்ச பகுதி தவறான தெருக்கூத்து வந்துருச்சு. நீயும் சேர்த்து இங்க காம்பவுண்ட் போட்டு போடும்போது, இந்த தெருக்கூத்துனால கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டாகும். கண்டிப்பாக பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள குடுத்துரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக குடுத்துரும். அப்ப இந்த விஷயம் கவனமா நம்ம பார்க்கணும். ஒரு வீடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போறோம். பக்கத்துல பிளாட் வாங்கியிருக்கிறோம். காம்பவுண்ட் பெருசு பண்ண போறீங்கன்னா, கவனமா இந்த விஷயங்கள் இருக்கான்றத பார்த்துங்க. அதுக்கு என்ன விதமான நிவர்த்தி முறைகள், விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நேரடியா வந்து பார்த்தா தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு. என்ன ரெமெடி பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பண்ணணும். பண்ணிட்டு தான் இந்த காம்பவுண்ட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் கவனமா நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதே போல இந்த காம்பவுண்ட் இடிக்கும்போது என்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றது நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும். அதே போல இப்ப ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்கு. ஒரு வீட்டுடைய செட்டப் என்பது இருக்கு. உதாரணத்துக்கு இப்படி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்க.
இதோட செட்டப்பு இப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல படிக்கட்டு இருக்கு. நான் சும்மா ரஃப்பா போடுறேன் உங்களுக்கு. இப்படிதான் படிக்கட்டு ஏறுற அமைப்பு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு வராண்டா. இங்க ஒரு ரூமு. இந்த இடத்துல ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்கீங்க. காமன் டாய்லெட் பாத்ரூம். இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. இது ரூம் 2. இது ரூம் 1. இது பெரிய ரூமு, சின்ன ரூம்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல ஒரு கிச்சன் இருக்கு. பக்கம் வாசல். இந்த பக்கம் இடம் இருக்கு. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்படிதான் ஒரு செட்டப் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஹால்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன பண்றீங்க? நீங்க வந்து இடம் பத்தல. இந்த ரூம் சின்னதா இருக்குது. இல்ல இந்த கிச்சன் சின்னதா இருக்குது. பின்பக்கம் தெற்கு பக்கம் இடம் இருக்குது. நான் கொஞ்சம் விரிவுபடுத்த போறேன் அப்படின்றதுக்காக, இந்த கிச்சன என்ன பண்றீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறீங்க. இந்த கரு செவுத்த எடுத்துட்டு. இப்ப அக்னி மூலை எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சா? வீட்ல ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக உடல் பிரச்சனை என்பது குடுக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், கோளாறுகள், மருத்துவ செலவுகள் மாத்தி மாத்தி குடுத்துன்னே இருக்கும். பெண்களுக்கு ஏதாவது இருந்தாங்கன்னா, சின்ன பசங்க, திருமணமான பெண்கள் யாராக இருந்தாலும், வயசான பெண்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக உடல்நல கோளாறு என்பது கண்டிப்பாக குடுத்துரும். அப்ப இந்த விஷயங்கள் கவனமா பண்ணணும். ஏன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சுல்ல. இத மட்டும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. இங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டீங்க. இங்க அப்படியே இருக்கு. அப்ப இந்த பகுதி கட் ஆயிடுச்சு. அப்ப மது, மாது, இது போல விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா, அக்னி மூலை எக்ஸசைஸ்னால வந்து உடல்நலம் பிரச்சனைகள், அக்னி மூலை கட் ஆனதுனால இதன் மூலமாக வீட்டு தலைவருக்கு, இல்ல யாராவது முக்கியமான நபர்களுக்கு மதுனால வேற ட்ரிங்க்ஸ் பழக்கம் அடிமையாவறதுக்கான சிச்சுவேஷன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது, இங்க சேர்த்து தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இதோட சேர்த்து தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இந்த மாரி இடம் இருக்கலாம் சில பேருக்கு. எனக்கு கிச்சன் மட்டும் எக்ஸ்டென்ஷன் வேணும்ன்றதுக்காக, பெருசு வேணும்ன்றதுக்காக இத மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. அப்ப நீங்க பெட்ரூம் கூட அதே சைஸா இருக்கட்டும். நீங்க இந்த இடத்துல ஃபுல்லாவே இந்த வால மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. நீங்க வேற ஏதாவது நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பகுதியில நீங்க. செடிகள் கூட வச்சுக்கலாம் நீங்க. இங்க ரூம் அப்படியே இருக்கலாம். இல்ல ரூம கூட நீங்க சேர்த்து கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனைகள் இல்ல. சரிங்களா? இது மாரி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி கிச்சன் மட்டும் பண்ண போறேன். இல்ல ரூம மட்டும் பண்ண போறேன்னா, அந்த பகுதி வளர்ந்துரும். இன்னொரு பகுதி கட் ஆயிடும். அப்ப இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய சூழல் என்பது இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா சைஸ். இப்ப ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20க்கு ஒரு 35 ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 20 அடி சவுத்து, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். இப்படிதான் இருக்குது. 20க்கு 35 அடி. தெற்கு பக்கம் தான் ரோடு என்பது இருக்கு. இந்த பக்கம் தான் தலைவாசல் என்பது வச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பின்பக்கம் இடம் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணணும் என்ன பிரச்சனை? இப்போ வந்து 20க்கு 35 நல்ல அடிகள்ல மனையடி சாஸ்ல ஒண்ணும் பிரச்சனைகளே இல்ல. ஆனா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பின்னாடி நெறைய இடம் இருக்குன்றதுக்காக, வடக்கு பக்கம் இடம் இருக்குன்றதுக்காக என்ன பண்றீங்க? இப்ப 35 அடியிலேருந்து ஒரு 9 அடி எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. 35 இருந்துச்சுங்களா? பிளஸ் 9 44 அடி ஆயிடும். இப்ப 20க்கு 44 அடி ஆயிடுச்சு. 44 நல்ல அடியா? இல்லை. 45 அடியில வைக்கணும். இல்ல 41, 42, 41, 50 அப்படி போணும். 44 அடி வைக்கவே கூடாது. ஒண்ணு அப்ப 44 அடி வைக்கலாம். இல்ல 44 அடி ஆரங்களும் வைக்கலாம். அப்படி கரெக்ட்டா கணக்கு பண்ணி ஏன்னா ஆரங்களும் வச்சா 45 அடியா கணக்காயிடும். அதுக்கு தகுந்த மாரி இப்ப நீங்க பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, கண்டிப்பாக இந்த அடிகளும் மாறும். அப்ப இந்த விஷயங்கள் மாறும்போது அது மனையடி சாஸ்திரத்துல கரெக்ட்டா வருதா? அப்படின்றத கரெக்ட்டா பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு என்பது பண்ணணும். இதெல்லாம் பார்க்காம நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்னா, அப்பயும் பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக குடுத்துருது. அப்ப இந்த விஷயங்கள கவனமா பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப ஆல்ரெடி ஒரு பிளாட் இருக்கு. இந்த இடத்துல காம்பவுண்ட போட்டு இங்க வீடு இருக்கு. சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கிறீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன அமைப்பு வருதுன்னா 30க்கு 60 சவுத் ஃபேசிங்கு. தெற்கு பார்த்தது இது வடக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு, வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கங்க செட்டப்பு. நீங்க என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இங்க சென்டரா வந்து ஓப்பன் வச்சிருக்காங்க. மெயின் கேட் போட்டுருக்காங்க. 10, 10 அடியா பிரிச்சுங்க. 10 அடி, இந்த பகுதி 10 அடி, இங்க 10 அடி. இது வந்து தெற்கு மத்தியத்துல ஓப்பன் வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கார்னர் தான் வைக்கக்கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இப்ப புதுசா இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும் லைஃப் என்பது. புதுசா இந்த பக்கம் இடம் என்பது வாங்க போறோம். இடம் என்பது வந்திருக்கு, வாங்கிட்டோம். வாங்கிட்டேன்றதுக்காக இந்த காம்பவுண்ட எடுத்து நீங்க கொஞ்சம் பெருசு பண்ணி பண்ண போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா 30 அடி ஆயிடுச்சா? இப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ஆயிடுச்சு.
20க்கு 20 ஆயிடுச்சு. சைஸ் கரெக்ட் தான். ஆனா, நீங்க இந்த காம்பவுண்ட் கேட்ட மட்டும் மாத்தாம, அதே மாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. இது வந்து ஆரம்பத்துல ஒரு பிளாட் இருந்ததுனால, தெற்கு மத்தியத்துல நல்ல என்ட்ரன்ஸா இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா, நீங்க இன்னும் ஒரு 30 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால, ஆட்டோமேட்டிக்கா 60 அடி ஆயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இத நம்ம 3 பகுதியா பிரிக்கும்போது, முதல் 20 அடி வந்து பாத்தீங்கன்னா, கன்னி மூலை, ஈச்ச பகுதி, கெட்ட ரீஜியனு, அதாவது தென்மேற்கு தெற்குல வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நீங்க 20 அடிக்குள்ள இந்த காம்பவுண்ட் வால் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அதே நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வீட்டு தலைவனுக்கு பிரச்சனைகள குடுத்துரும். கடன் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்ல எதிரிகள் தொல்லை எல்லாமே குடுத்துரும். ஏன்னா, ஆல்ரெடி 10 அடி விட்டுட்டு 10 அடியில வந்து வச்சிருக்கிறீங்க. அப்ப 20 அடிக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் என்பது இருக்கு. நீங்க இன்னொரு பிளாட் பக்கத்துல வாங்குறதுனால, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க காம்பவுண்ட் வால் போடுறதுனால, இந்த 20 அடி இந்த முதல் 20 அடி என்பது வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து சவுத் வெஸ்ட் பகுதியா வந்துரும். அப்ப கெட்ட பகுதியா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப நீங்க காம்பவுண்ட் வால் என்ன பண்ணணும்? காம்பவுண்ட் கேட்டுக்கு இந்த காம்பவுண்ட் வால்ல காம்பவுண்ட் கேட் போட்டுருக்கீங்கல்ல, அத மாத்தி இந்த ரீஜியன்ல வைக்கணும். வச்சா பிரச்சனைகள் இல்ல. ஆனா மாத்தி இதே இடத்துல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுக்கும். இப்ப இந்த விஷயங்கள் பாத்துக்கணும். இதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்ப இது ஒரு பிளாட். ஸ்கொயரா இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக போடுறேன். இது ஒரு பிளாட்டு. இந்த பக்கம் சவுத்து, இது வெஸ்ட், நார்த், இது ஈஸ்ட். இப்பயுமே நம்ம ஒரு இடத்துல எங்க வீட கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிமலை சார்ந்த பகுதியில வீட்ட கட்டணும்ன்றத நம்ம சொல்லியிருப்போம். இங்க வீட்ட கட்டிட்டு, இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான தலவாசல், நிலவாசல் என்பது வச்சுட்டாங்க. நல்ல அமைப்பு தானே! மேற்கு திசை பார்த்தது உச்ச பகுதியில என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க. ஆனா இடம் இருக்குன்றது காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு அப்புறம், நீங்க சேர்த்து வீட்ட அப்படி கட்டிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம கணக்கு போடும்போது எக்ஸாக்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கன்னிமூல சார்ந்த வகையில நிலவாசல் வந்து போயிடும். இத நம்ம தெரிஞ்சுக்காம, எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்து கட்டிட்டு, இதே தலவாசல வச்சு, இந்த 2 வீட்டுக்கும் உள்ள நம்ம என்டர் ஆவறதுக்கு போல நீங்க வழி வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பாக பாதிப்புகள் என்பது குடுத்துரும். அப்ப நீங்க ஒரு வீட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, கவனமாக இந்த விஷயத்த என்பது பண்ணணும். சின்ன கரெக்ஷன் பண்ற மாரி இருந்தாலும் வாஸ்து கன்சல்டேஷன் எடுத்துட்டு தான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல மிகப்பெரிய இம்பாக்ட் என்பது ஏற்படுத்தும், பாதிப்புகள குடுத்துரும். அப்ப தலவாசல் என்பது இந்த இடத்துல கெட்ட தலவாசல். இந்த இடத்துல கன்னிமூல தலவாசலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம கால்குலேட் பண்ணி அது போல எக்ஸ்டென்ஷன் அதிகமா போனதுனால மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இத நான் 2 பதிவுகளா நான் போடப் போறேன். இது பார்ட் 1. பகுதி 1 எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஹவுஸ் ஆல்டரேஷன் பண்ணும்போது, இது போல எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது, என்னென்ன விஷயங்கள் தவறுகள் பண்றீங்க? என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பதிவுகள் போட்டிருக்கேன். இன்னும் அடுத்த கட்டமா இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது 2வது பதிவுகளா இதனுடைய வரிசையில அடுத்த கட்ட பதிவா நான் தனியா போடப் போறேன் உங்களுக்கு நான். இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் வாஸ்து பார்க்கணும். இதே போல வீட்ட வந்து நான் ஆல்டரேஷன் பண்ண போறேன் சார். நிறைய சேஞ்சஸ் பண்ண போறேன். வாஸ்து கன்சல்டேஷன் தேவைப்படுது. நான் எல்லா இடங்களுக்கும் நேரடியாவும் ஆன்லைன்ல நான் வாஸ்து கன்சல்டேஷன் குடுத்துட்டு இருக்கிறேன். இதான் நேரடியா கூட்டு வச்சு பார்த்துக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியா வந்து வாஸ்து பார்த்து குடுத்துருவேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் என்பது குடுத்திருக்கிறேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி. வணக்கம்.